அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு 183ஆம் பாடலை இந்த காணொளியில் பார்ப்போம். தலைப்பு கற்கை நன்றே. பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். திணை புதுவியல் திணை. துறை பொருண்மொழி காஞ்சி. இப்போ பாடலை படிக்கிறேன். உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்புவோர் அன்ன உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனத்திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது. அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. மேலும் இன்னொரு முறை படிக்கிறேன் பாருங்க. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்புவோர் அன்ன உடன்வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனத்திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது. அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதான் பார்த்தீங்கன்னா பாடல். அதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். இப்பொழுது இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு தாய் ஒரு வயிற்று பிறந்தவர் உள்ளும் அவரவர் சிறப்பின் காரணமாக தாயும் தன் பாசத்திலே ஓரளவிற்கு வேறுபடுபவள் ஆவாள். ஒரு குடி வந்த பலருள்ளும் மூத்தோனே வருக என்று அலையாது. அறிவுடையோனே வருக என்று அரசனும் சென்று கேட்பான். வேற்றுமைப்பட்ட நால்வேறு வகையான மக்கள் உள்ளும் கீழ்நிலையில் உள்ளான் ஒருவன் கல்வி கேள்விகளிலே வல்லானாயின் மேல்நிலையில் உள்ளவனும் அவனுக்கு ஆட்படுவான். இதனால் ஊறுபாடு நேர்ந்த விடத்து உதவியும் மிக்க பொருளை கொடுத்தும் அதனால் நேரும் இழப்பு வருத்தம் முதலிய நிலைகளை கண்டு வேறுபடாததும் முயற்சியுடன் அனைவரும் கற்ற அறிவுடையராகி மேம்படுத்தலே நன்றாகும். அதனால் சிறப்பும் அறிவும் நூற்பயிற்சியும் பெற்று இவ்வுலகத்து வாழ்விலும் உயரலாம். அதாவது கல்வியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிகவும் முக்கிய பண்பு இருக்கு. அதாவது பணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது மேல் கீழ் அந்த நிலையில வச்சு பணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவன லைக் என்ன சொல்றது, பல பேர் இருந்தாலும் அதில் யார் யார் திறமையா இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா அரசனும் அழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு தாய், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலுமே அவர்களின் சிறப்பு காரணமாக அந்த தாயின் பாசத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கற்கை நன்றே ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு செய்யுள். அதாவது புறநானூறுல அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது அந்த நூல் மற்றும் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். அதை படித்து நீங்களும் புரிஞ்சுக்கலாம். நன்றி.